ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது என்கிட்ட சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பேச போகிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ராகவ் வந்து பேசுனதுனால அபிக்கு செம்ம டென்ஷன் வந்துருச்சு. இனிமேல் முரளியை விட்டு வைக்கக்கூடாது, முரளி சம்மந்தமாக இருக்க எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக இறங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு சங்கரை பார்க்க போயிருக்காங்க. இப்போ வாரம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வாரத்திலே அதை சுவாரஸ்யமாக முடிப்பாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ சங்கரை கண்டுபிடிக்கிறது சம்மந்தமாக அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அபி சுந்தரிக்கு செம்ம பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அணு மாசமாக இருக்காங்க, அவங்க வயிற்றில் பாப்பா பேபி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் சுந்தரி ஒரு பக்கத்து பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா லாஸ்ட் எபிசோடில் செம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா அபியும் பார்த்தா அதே புடவையில் தான் இருக்காங்க, ராகவும் பார்த்தா ஏறக்குறைய அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காரு. வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தா சாராயம் குடிச்சு அப்படியே மயக்கத்தோடு வராரு. அப்படி வரும்போது அபிகிட்ட வந்து ரொம்பவுமே ரொமான்ஸ் பண்ணி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் தான் அபி சொல்கிறாங்க, நீங்கள் சாராயம் குடிச்சு மயக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் அன்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தள்ளாடுற மாதிரி காட்டி அப்படியே பெட்டில் விழுவுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன தான் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் அஞ்சலிக்கு பாப்பா பிறக்கிற வரைக்கும் இவங்க இந்த மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லி வில்லத்தனம் பண்ணிட்டு ஒரு பக்கத்து முரளி ஏதோ பண்ண போகிறாங்க. ஆனால் முரளி வந்து ராகவ் அபிக்குள்ளார நடக்கிற சண்டையெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்காக அந்த ரெக்கார்டர் ரூம்குள்ளார வைக்கிறார்ல, அதை வந்து அபி பார்த்துட்டாங்கன்னா ஸ்டோரி செம்ம சூப்பராக மாறிடும். ஏன்னா இவங்க ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி இங்கே வா அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கும் போது அதை கரெக்டாக வந்து முரளி செஞ்சாங்க அப்படின்னா முரளிக்கு பழைய ஞாபகம்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஆதாரத்தோடு மாட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா முரளி தொடர்ந்து இப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸ்டோரியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. அப்படிங்கிறனால முரளியை பற்றி இருக்கக்கூடிய உண்மை கொஞ்சம் வெளியில் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு போவாங்க. தெலுங்கு வெர்ஷனில் பார்க்கும்போது முன்னாடியே முரளியை பற்றி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சைக்கோ மூவி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்போ இதே மாதிரி தமிழ்லையும் கொண்டு போக மாட்டாங்கல்ல. அதனால் அடுத்த வாரத்திலேயாவது முரளியை பற்றி ஏதாவது முக்கியமான உண்மையை வந்து அபி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அதுக்கப்புறம் இன்னுமே ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை தோணுது. நாளைக்கான ப்ரோமோவும் சூப்பராக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.